வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் நம்ம போடுவோம். டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தகவலை பார்க்கலாம். முதல் தகவல், இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார். இவர் தாங்க இப்போ இதுக்கு மேலே தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 26வது தலைமை தேர்தல் ஆணையராக தற்போதைய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிற தகவல். இவர் தான் ஞானேஷ்குமார். இவர் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக இருந்தாருங்க. இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ்குமார் அவர்கள் ஓய்வு பெறுறாருங்க. இன்னையோட அவர் ஓய்வு பெறுறாரு. ஸோ இன்னையிலேருந்து இவர் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. இவரோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பதவிக்காலம் 2029 ஜனவரி 26 வரைக்கும் இவர் இருப்பாருங்க, ஞானேஷ்குமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவர் ராஜீவ்குமார். இவரோட பதவி காலம்னு பார்க்கும்போது 2029 ஜனவரி 26 நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு வழக்கு இருக்குங்க. இந்த வழக்குக்கு மத்தியில் நாளைக்கு தான் கேஸே கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுக்குள்ளே நம்ம பிரதமர் இவரை நியமிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லைங்களா, 2 பேர். அவங்கள மத்திய அரசு பரிந்துரை செஞ்சு நம்ம குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. 2 தேர்தல் ஆணையர்களின் பணி மூப்பு பெற்றவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வந்தார். இது வரைக்கும் அப்படி தாங்க இருந்தது. இப்போ 2 பேர் தேர்தல் ஆணையராக இருக்கிறவங்க, அவங்க அதாவது பணி மூப்பு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க தலைமை தேர்தல் ஆணையராக இடம்பெற்று வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்திருக்காரு, ஞானேஷ்குமார். இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக இருந்தார். இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக ப்ரமோஷன் ஆகிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, இந்த திட்டம், அதாவது இதில் 3 பேர் கலந்த முடிவெடுக்கிறது ஒரு கூட்டுக்குழு இருக்கும் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர்களோட தேர்வு குழுவிலிருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கினதாக நீக்கிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்கிற நிலையில் இவரை நைட்டோட நைட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. அது என்னன்னு நமக்கு தெரியலைங்க. வழக்கு வந்தால் தான் தெரியும். பட் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. 2 தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்கள தான் ஒருத்தரை சூஸ் பண்ணி, அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணி, அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சூஸ் பண்ணி தான் அடுத்ததாக ப்ரொமோஷன் பண்ணி தலைமை தேர்தல் அதிகாரியாக கொடுப்பாங்க. அந்த அடிப்படையிலே இவர் முன்னாடி வந்துட்டார். இப்போ இவரோட பிளேஸ் காலியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு யார் வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா விவேக் ஜோஷி அவர்கள் வந்திருக்காங்க. சுக்பீர் சிங் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி அதில் தான் இருக்கார், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இப்போ 2 தேர்தல் ஆணையர், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார். இதுதாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. 26வது தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்க்கும்போது ஞானேஷ்குமார். இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரி யாருன்னு பார்க்கும்போது ராஜீவ்குமார். இப்போ புதுசாக இன்னொருத்தர் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்தவர் யாருன்னு பார்க்கும்போது விவேக் ஜோஷி. இதை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தோட விஷயம். நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்தது பிபிசியோட அவார்டுங்க. பிபிசி யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மனுபாக்கருக்கு கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாக்கருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்கள் வென்ற மனுபாக்கர் அப்படின்னு பார்க்குறோம். மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2
வெண்கல பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காரு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் இவர் மனுபாக்கருக்கு உண்டுங்க. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் இந்த அம்மாவுக்கு உண்டு, இந்த பொண்ணுக்கு உண்டு. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து கேல் ரத்னா விருதும் வந்து நம்ம குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம வந்து குடியரசுத் தலைவர் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இதை தாங்க இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது தாங்க. இவங்களுக்கு கிடைச்சது இப்போ பிபிசியோட துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைக்காக கொடுத்துருக்காங்க மனுபாக்கருக்கு. இதுக்கு முன்னாடி கேல் ரத்னா விருதும் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெருமை பார்த்தீங்க அப்படின்னா முதல் இந்தியர் எதுக்கு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை இவங்களுக்கு இருக்குது. அடுத்த தகவல், முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வர் மருத்துவ திட்டம் பார்த்தோம், முதல்வர் மருந்தகம் பார்த்துருப்போம் 2 நாளைக்கு முன்னாடி. அதோடு சேர்ந்தது தாங்க இதுவும். ஏன்னா அப்போ தான் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு தான் இந்த திட்டத்தையும் அவர் சொல்லியிருந்தார். முதல்வர் மருந்தகமும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டமும் 2ஐயும் அப்போ தான் அவர் அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார், சுதந்திர தின உரையாடலில் சொல்லியிருந்தார். இது என்னன்னு பார்க்கும்போது இது யாருக்குன்னு பார்க்கும்போது முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டம் வந்து முன்னாள் படை வீரர் நலத்துறையை சார்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. திட்டம் என்னன்னு பார்க்கும்போது முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக 1 கோடி ரூபாய் வரையிலான கடன் உதவி இந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்குங்க. 1 கோடி ரூபாய் நம்ம முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை நம்ம நாட்டுக்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து இந்த கடன் தொகையை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா தொழில் பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க கடன் தராங்க அப்படிங்கிறத நாம் இந்த திட்டத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். திறன் மற்றும் தொழில் முனைவோர் முன்னாள் இராணுவத்தினருக்கும் அவங்க யாராவது இல்லை நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுதாரர்களுக்கும் தொழில் தொடங்க மூலதனமாக தான் இந்த 1 கோடி ரூபாயை நம்ம காக்கும் கரங்கள் இதுக்காக கொடுக்க போகிறோம், கடன் உதவி தரப்போகிறோம். இதில் பார்க்கும்போது திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இதில் 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மாநில அரசு எவ்வளோ மானியம் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30% மானியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 70%க்கும் 3% வட்டியும் மானியமாக நம்ம தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. இது யாருக்கு? முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு. அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ரிட்டையர் ஆகிருப்பாங்க, தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த ஸ்கீம் முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது நம்ம இவங்களுக்காக கொடுக்குறோம். 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறோம். 1 கோடி ரூபாயில் வந்து 30% மானியம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 70%க்கும் 3% வந்து வட்டியும் நம்ம மானியமாக நம்ம தமிழக அரசு கொடுக்க போகுதுங்க. இதுதான் நம்ம முதல்வர் காக்கும் இது எப்போ தொடங்க போகிறாங்கன்னு இன்னும் சொல்லலை. இதுக்கான அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கான தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா February 24 தொடங்க போகுது. அதுக்கு வந்து 3 லட்சம் மானியமாக கொடுப்பாங்க. 2 தவணையாக கொடுப்பாங்க. ஒரு தவணை வந்து அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, இன்னொரு தவணையில் 1.5 லட்சத்துக்கு மருந்தாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். முதல் கட்டமாக 1000 மருந்தகங்களுக்கு முதல்வர் வந்து இது சொல்லியிருந்தார். பட் இப்போதைக்கு 840 மருந்தகங்களுக்கு மட்டும்தான் உத்தரவு கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். ISPL நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ISPL அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக். 2025 ISPL அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக். இது என்னன்னு பார்க்கும்போது தெருவோர குழந்தைகளோட கிரிக்கெட் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் இந்த ISPL வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ISPLோட 2வது சீசன் தொடரில் சாம்பியன் பட்டத்தை யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மஜ்ஜு அணி வந்து வாங்கியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு கிரிக்கெட் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நம்ம ஜாம்பவான் சச்சின் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஆலோசனைப்படி இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் ISPL அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. டென்னிஸ் பால் இருக்கு இல்லைங்களா, டென்னிஸ் பாலை வச்சு
T10 T20 இல்லைங்க, T10 ஓவர்கள் அடிப்படையில் இந்த கிரிக்கெட் போட்டி வந்து நடத்தப்படுது. கடந்த ஆண்டு இது 2வது சீசன். கடந்த ஆண்டு முதல் சீசன் வந்து கொல்கத்தா டைகர்ஸ் வந்து இந்த அணி கொல்கத்தா டைகர்ஸ் அணி வந்து பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்றாங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஸ்ரீநகர், கொல்கத்தா, ஹைதராபாத் இவங்க எல்லாருமே வந்து இந்த 6 அணிகளும் இதில் பங்கு பெற்றாங்க. அதில் வந்து மும்பை மஜ்ஜு அணி வந்து நமக்கு வந்து சாம்பியன் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து கொல்கத்தா அணி வாங்கினாங்க. இந்த டைம் வந்து மும்பை மஜ்ஜு அணி வாங்கியிருக்காங்க. செகண்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீநகர் கேவீர் அணி, அது வந்து நமக்கு வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை மஜ்ஜு. இது யாரோட இதனால் வந்தது, இந்த ஐடியா வந்தது அப்படின்னா நம்ம டெண்டுல்கர் தான் இவர் வந்து ஐடியா கொடுத்தது. அதனோட அடிப்படையில் தான் வந்து இந்த ISPL வந்து தொடங்கப்பட்டு 2வது சீசன் நடந்து அதில் மும்பை மஜ்ஜு அணி வென்றிருக்காங்க. லாஸ்ட் டைமில் கொல்கத்தா அணி வென்றிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது ககன்யான் திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. சந்திராயன் திட்டத்துக்கு அப்புறமா சந்திராயன் திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ககன்யான் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு மனிதர்கள் பறக்க உள்ளார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டுட்டு போகிறது தான், அதுதான் வந்து ககன்யான் திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 3 விண்வெளி வீரர்களை விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி அவர்களை மீண்டும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைச்சி வர்றது தான் வந்து ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது பார்க்குறோம். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் விண்கலத்தில் இந்தியா பல ஈ இருக்கு இல்லைங்களா, பழத்து மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈக்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மனுஷங்களோடு சேர்த்து விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்புறது தான் வந்து ககன்யான் திட்டம். ப்ளஸ் அதோடு சேர்த்து அவங்களோட சேர்த்து இப்போ வந்து ஈயையும் அனுப்ப போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அனுப்பும்போது விண்வெளி வீரர்களோட பழங்களும் வந்து பழத்து மேலே இருக்கிற அந்த ஈக்களும் வந்து பறக்க போகுது. மொத்தம் 20 ஈக்கள் வந்து போக போகுதுங்க. சொல்லும் போதே எனக்கு வந்து சிரிப்பு வந்துடுச்சு, சாரி. மொத்தம் 20 வந்து மேலே போக போகுது. விண்வெளி வீரர்களோடு சேர்ந்து அவங்களும் பிரயாணம் பண்ண போகிறாங்க. இது வந்து எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா, மனிதர்களோட மரபணுக்களோட பார்த்திங்க அப்படின்னா 77% ஒத்து போகுதாமாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து அங்கே ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அது என்னங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்களா? என்னன்னு சொல்கிறேன். இந்த ஈக்களோட ஈடுபாடு விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஈக்களோட ஆயுட்காலம் பார்த்திங்க அப்படின்னா 5லிருந்து 60 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 5லிருந்து 60 நாள் தாங்க ஒரு ஈயோட ஆயுட்காலம். அதனால் ககன்யானோட 5 முதல் 7 நாள் ராக்கெட் சோதனைக்கு இது ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு அந்த இஸ்ரோ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஈக்கள் 20 இருக்குது இல்லைங்களா, அதில் 2 குழுக்களாக பிரித்து அனுப்புவாங்க. ஒன்று வந்து அவங்களோட விண்வெளிக்குள்ளே இருக்கும், இன்னொன்று வெளியே அதுக்கு இடைப்பட்ட இடங்களில் சுற்றிட்டு இருக்கும். 2லேயும் உள்ளேயும் வச்சு செக் பண்ணுவாங்க, வெளியே வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன மாற்றம் நடக்குது, உள்ளே போய் அவங்களோட இருக்கும்போது அந்த விண்கலத்தில் இருக்கும்போது என்ன மாற்றம் நடக்குது, விண்வெளியிலேருந்து வெளியே வந்து அந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கும்போது என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட காலமாக விண்வெளி பயணங்களின் போது மனிதர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனால் எலும்பு சேதம், சிறுநீர் பிரச்சனை மற்றும் நீரிழப்பு ஆகியவை இதில் வந்து இந்த நோயெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதன் விளைவாக சிறுநீரகக்கல் உருவாகும். அவங்க பிரயாணம் பண்ணுற அவங்களுக்கு சிறுநீரகக்கல் உருவாகும் அபாயமும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த பல ஈக்களோட உதவியோட விண்வெளியில் சிறுநீர் கற்கள் எவ்வாறு உருவாகுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் இந்த ஈயை வந்து விஞ்ஞானிகளோடு அங்கே அனுப்புகிறாங்க. 20 போகுது, அதில் வந்து 2 குழுக்களாக பிரித்து அனுப்புகிறாங்க. 10 உள்ளே போகும், 10 வெளியே இருக்கும். அந்த மாதிரிங்க. அந்த உள்ளே என்ன நடக்குது, மாற்றம் நடக்குது, வெளியே இருக்கும்போது என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ககன்யான் திட்டத்தில் 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ககன்யானுக்கு. அதில் 3 பேர் வந்து அனுப்புவாங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த திட்டம் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவங்க போகும்போது அந்த 3 பேரோட சேர்த்து ஒரு குழு ஈயும் மேலே பறக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். விண்வெளி பயணம் உயிரினங்களை எவ்வாறு பாதிக்கிறது, அவை என்ன வகையான உயிரியல் மாற்றங்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொள்கின்றன அப்படிங்கிறத குறித்த ஆய்வுக்காக தான் இந்த ஈயை வந்து நம்ம உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்.
ககன்யான் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விண்வெளி சுற்றுப்பாதைக்கு 3 நாள் பயணத்தில் 3 விண்வெளி வீரர்கள் கொண்ட குழு அனுப்புவதன் மூலம் இஸ்ரோ புதிய சாதனையை படைக்க உள்ளது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இதெல்லாம் போக போகுதுங்க, விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக அனுப்ப போகிறோம். இருந்தாலுமே பறக்கும், அதுலேயே அதுக்குள்ளே போய் பறக்க போகுது பார்த்திங்களா. இதுக்குன்னு ஸ்பெஷலாக எல்லாம் க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அனுப்ப போகிறாங்க விஞ்ஞானிகளோட அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் மனிதர்களோட பல ஈக்கள் வந்து விண்வெளிக்கு பறக்க போகுது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னா அவங்க அங்கே போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற அங்கே தங்கி இருந்து விண்வெளி மையத்தில் தங்கி இருந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை, சிறுநீரில் கல் உருவாகிறது, எலும்பு தேய்மானம் ஆகுது, இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிறத மனித மரபோடு ஒத்து போகிற 77% ஒத்து போகிற வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 2 குழுக்களாக பிரிச்சுக்குவாங்க. ஒன்று அவங்களோட உள்ளே இருக்கும், இன்னொன்று வெளியில் இருக்கும். வெளியில் அந்த இடைப்பட்ட கேப்பில் அதுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத ரிசர்ச் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கும்போது அதுக்கு என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மனிதர்களை விண்வெளி அனுப்புனது பிரயோஜனமாக இல்லைங்கிறது நமக்கு சொல்ல போகிறாங்க. அடுத்தது 77% ஒத்துப்போகுது. அதோட ஈயோட ஆயுட்காலம் 5.60 நாளுங்கிறதுனால நம்ம ககன்யான் திட்டத்துக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நம்ம விஞ்ஞானிகள் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. நாராயணன் அவர்கள் தான் இஸ்ரோவோட தலைவர். அடுத்த தகவல், தமிழகம் முதலிடம். எதில் தமிழகம் முதலிடம்? எல்லாத்துலேயும் நம்ம தமிழகம் தாங்க முதலிடம். பார்க்கலாமா? ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துகிறது தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. ஊராட்சியில் இருக்குது இல்லைங்களா, பஞ்சாயத்து, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துறது தமிழகம் கரெக்டாக செயல்படுது, தேசிய அளவில் செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க மத்திய இணை அமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இது யார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க? இந்திய பொது நிர்வாக நிறுவனம் அப்படிங்கிறவங்க நமக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு சொன்னது மத்திய இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த குறியீட்டின்படி அது என்னங்க, தமிழகம் முதலிடம்னு சொல்லியாச்சு, அது என்ன ஒட்டுமொத்த குறியீடு அப்படிங்கிறீங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகிய ஒட்டுமொத்த குறியீடு இருக்குங்களா, இதுதான் நான் ஒட்டுமொத்த குறியீடுன்னு சொன்னேன். இது வந்து அதிகார பகிர்வு, ஊராட்சிகளுக்கு அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கறத வந்து செய்கிறதுல வந்து தமிழக முதலிடம். பட் கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகிய இதுதாங்க ஒட்டுமொத்த குறியீடு. இதன் அடிப்படையில் நம்ம தமிழகம் வந்து 3வது இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரியே ஊராட்சிகளோட கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்தில் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் தான் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அதாவது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்துலையும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதத்துலையும் தான் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. பட் கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை இப்படின்னு வரும்போது தரக்குறியீடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. இதை தான் நமக்கு வந்து மத்திய இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரியே திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள் இதில் பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. நிதி பரிவர்த்தனைகளை பொறுத்தவரை 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ தமிழகம் வந்து ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து கடமை, பொறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கடமைகள், பொறுப்பு இதையெல்லாம் செயல்படுத்தும் விதத்துலையும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற விதத்துலையும் முதலிடத்தில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நிதி பரிவர்த்தனையில் 3வது இடமும் திறன் மேம்பாட்டில் 2வது இடத்துலையும் மொத்தமாக ஆல் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆல் ஓவர் சொல்லும் போது 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்புறம் சில தகவல்களை ஷார்ட் நியூஸ் மாதிரி பார்ப்போம். தகவல் துளிகள் என்னன்னு பார்க்கும்போது 2025 ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் சீனா அணிதாங்க முதலிடம் வாங்கியிருக்காங்க. சீனா வந்து முதலிடம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல் விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம்.
அதே மாதிரி முதல் சமூக நீதி பிராந்திய உரையாடல் வந்து நம்ம டெல்லியில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். லோக்சபா மொழிபெயர்ப்பு சேவைகள் நமக்கு அங்கே அந்த பாராளுமன்றத்துலலாம் அந்த ஹெட்செட் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதில் ஒரு மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 10 இருந்துச்சு. இப்போ ஒரு 6 வந்து சேர்த்துருக்காங்க. மொத்தமாக 16 மொழிகளில் நமக்கு டிரான்ஸ்லேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்சபா மொழிபெயர்ப்பு சேவைகள் 16 மொழிகளில் உள்ளன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம இதாக ரீசெண்டாக பார்த்துருப்போம். நம்ம தமிழகத்தில் வந்து காட்டுப் பன்றிகளை அழிக்கிறதுக்கு வந்து நம்ம மாநில அரசு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எதுக்காக அதை அழிக்கிறோன்னா, விவசாய நிலங்களை வந்து பாழ்படுத்துறதுக்காக, அதை அழிக்கிறதுக்காக நம்ம மாநில உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹரியானா மாநிலத்திலையும் நீல்காய் விலங்கு அப்படிங்கிறது இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் ரொம்ப நாசம் பண்ணுது, வேஸ்ட் பண்ணுதுங்கிறதுக்காக இதை கொல்றதுக்கு ஹரியானா மாநிலம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக மேற்கு வங்காளத்தில் வந்து பெண் எம்பிக்கள் அதிகம், இந்தியாவிலேயே பெண் எம்பிக்கள் இருக்கிற மாநிலம் அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து மேற்கு வங்காளம்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆண் எம்பிக்கள் அதிகமாக இருக்கிறத வந்து உத்தரப்பிரதேசம்னு பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 5 எம்பிக்கள் தான், பெண் எம்பிக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதில் மேற்கு வங்காள மாநிலத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பட்ஜெட் போட்டாங்க இல்லைங்களா, அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அதன் மூலயமா நோடி பந்தன் அப்படிங்கிற திட்டத்தையும் மேற்கு வங்காளம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நோடி பந்தன் திட்டத்தை மேற்கு வங்காள மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சங்கு ஓடு வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மருங்கூரில் சங்கு ஓடு கண்டுபிடிச்சிருக்காங்க. காலநிலை ஆபத்து குறியீடில் நம்ம இந்தியாவோட இடம் பார்த்திங்க அப்படின்னா 6வது இடம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் என்னோட எனர்ஜி. நன்றிங்க.